ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்னேக் பிளான்ட் எப்படி வளர்க்குறது, எப்படி முறையாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேக் பிளான்ட்டு நம்ம மண் தொட்டியில் வச்சாலும் சரி, பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சாலும் சரி, அது சுற்றிலையும் நல்லா வளரக்கூடியது. படர்ந்து வளரக்கூடியதுனால என்ன ஆகும்னா, நாளடைவில் சட்டியை உடச்சிரும். பிளாஸ்டிக்கு தொட்டியாக இருந்தாலும் அது வெடிச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்னேக் பிளான்ட் வைக்கும்போது கெட்டியான ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பை அல்லது பிளாஸ்டிக் கவரில் கெட்டியான வேறொரு பிளாஸ்டிக் கவரில் எதையாவது இந்த செடியை வச்சுக்கலாம். செடியை வச்சுட்டு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு அழகான தொட்டியில் வச்சு அதை வைக்கலாம். ஆனால் இது பேப்பரில் சுற்றிலும் வளர்ந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அந்த பேப்பர் கிழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சட்டி நம்ம புதுசாக தொட்டி மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி கெட்டியான ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு யூஸ்வலாக நீங்கள் மண், உரம் எல்லாமே போடலாம். அந்த பேப்பருக்கு அடியில் துவாரம் விட்டுக்கலாம் தண்ணீர் வெளியேறதுக்கு. அப்போது அப்படியே வளர்த்துனா நம்ம சட்டி உடையாது. ஒவ்வொரு தடவையும் மாற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் தொட்டியில் வளர்த்து தொட்டியை உடஞ்சி போயிடும், மறுபடியும் வேறையில் எடுத்து மாற்றுவாங்க. இது அந்த மாதிரி இல்லை. பேப்பரை நம்ம கிழித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு பேப்பருக்குள்ளே மண் போட்டு, மண் கலவை போட்டு, யூஸ்வலாக நீங்கள் எப்படியெல்லாம் எருவெல்லாம் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்னேக் பிளான்ட் நீங்கள் மெயின் கேட் பக்கத்தில் 2 பக்கம் இந்த ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம். நீங்கள் தரையில் கூட வைக்கலாம். தரையில் கூட வச்சாலும் அது நிறைய படர்ந்துக்கும். ஆனால் தொட்டியில் வச்சாலும் அந்த மெயின் கேட்டுக்கு முன்னால் நீங்கள் வைங்க. அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய பாம்பு போன்ற ஜந்துக்கள் கூட உள்ளே வராது. அந்த வாசம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 1 மீட்டர் தொலைவிலேயே அந்த வாசத்தை தெரிஞ்சுட்டு அது விலகி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியது தான். அப்போ அது பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இது இன்டோர் பிளான்ட்டாக வைக்கலாம். இன்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் எல்லா ரூம்லேயும் வைக்கலாம். இது பகலில் மட்டுமல்ல, நைட்லேயும் ஆக்சிஜனை தரக்கூடியது. அதனால் தைரியமாக எல்லா ரூம்லேயும் கூட இந்த ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம். இதனுடைய தமிழ் பெயர் மூலிகை பெயர் நாகதாளி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லா இடத்துலையுமே இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுலையே அந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கி வைக்கலாம். அது எல்லாமே ஸ்னேக் பிளான்ட்டு கூட சேர்ந்தது தான். இதிலிருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அடுத்த பதிவில் அந்த வெரைட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இது இன்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அற்புதமான ஒரு மூலிகை செடி இது.